இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். சுய தொழில் செய்கிறவங்க அவங்ககிட்ட இருக்க வேண்டியது 3 விஷயம் இருக்கணும். ஒன்று நாணயம், இன்னொன்று உண்மை, இன்னொன்று நேர்மை. நாணயன்றது நம்ம யார்கிட்ட இருக்கணும், நம்ம டீலர்ஸ் கிட்ட இருக்கணும். நம்ம வாங்குகிற பொருள் மேலே நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவங்ககிட்ட நாணயமாக இருக்கணும். சொன்ன டைமில் அமௌண்ட் கொடுக்கணும். நம்ம வாங்கிட்டு வர பொருள் வந்து கடனாக இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட அந்த கடனுக்கான நேரத்தை நம்ம கரெக்டாக சொன்னோன்னா எந்த டீலர்கிட்ட வாங்கினாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்குகிற பொருளுக்கு நம்ம சொன்ன டைமில் அவங்களுக்கு நாணயமாக நடந்துக்கணும். சப்போஸ் அந்த டைம் முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த டைம் முடியல, இந்த டைம் மாற்றித்தரங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாணயமான விஷயம். ரெண்டாவது உண்மை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்கணும்னா நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கணும். அந்த பொருள் என்னவோ அந்த பொருளும் அந்த பொருளுக்கான விலையும் நம்ம சரியாக செய்யணும். பொருள் எது போச்சோ அதை மட்டும் நம்ம சொல்லி அது சரியாக செய்யணும். இதுதான் உண்மையாக கஸ்டமர்கிட்ட நம்ம நடந்துக்கிறது. நேர்மைன்றது டீலர்ஸ்கிட்டையும் கஸ்டமர்கிட்டையும் 2 பேர்கிட்டையும் சரிசமமாக நடந்துக்கணும். டீலர்ஸ்கிட்ட எப்போவுமே நேர்மையாகவும் கஸ்டமர்கிட்டே நேர்மையாக இருந்துக்கணும். சார் இதுதான் போயிடுச்சு, இப்படி தான் பண்ணணும், இதுதான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையுமே அதே மாதிரி நேர்மையாக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சார் இப்படி இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு நீங்கள் ஆன்லைனில் கூட பார்க்கலாம். ஆன்லைனில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அவங்க சொன்ன ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ஓப்பனாக கூட டீலர்ஸ்கிட்ட கேட்கலாம். டீலர்ஸ்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு அவங்க அது கம்பேட்டபிளாக இருந்தால் அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னும் போது முதலாவது இருக்க வேண்டியது நாணயம் டீலர்ஸ் கிட்ட இருக்கணும். உண்மை கஸ்டமர்கிட்ட இருக்கணும். நேர்மை கஸ்டமர்கிட்டே டீலர்ஸு இவங்க 2 பேர்கிட்டே சரிசமமாகணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட தொழில் வந்து சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் சரிஞ்சு வந்துடுவீங்க.